உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ. உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ. தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே. தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே. கர்த்தர் உன்னை காப்பவராம், கரம் அதில் சேர்ப்பவராம். கர்த்தர் உன்னை காப்பவராம், கரம் அதில் சேர்ப்பவராம். நித்திய முந்தனுக்கு நிழலாயிருப்பவராம். நித்திய முந்தனுக்கு நிழலாயிருப்பவராம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் விரும்பி கேட்கிறதை கர்த்தர் கொடுக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். நாம் வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 24 தாவீது சொல்லுகிறான், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று. ஒரு மனுஷன் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அதிகமாக செய்வார் அல்லவா? உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வார் என்று தாவீது சொல்கிறான். அப்படியே இந்த நாளிலே உங்கள் மனதிலே விரும்புகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செய்ய போகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் அப்போஸ்தலர் 10:4 அதையே பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவதூதன் வந்து கொர்நேலியின் இடத்துல இப்படியாக சொல்லுகிறான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக ஒரு சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறான். உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கல, நான் இப்படி சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா என்று. அப்படி தான் ஒரு முறை ஷேரன் என்னுடைய வயிற்றில் இருந்த பொழுது அவளுக்காக ஜெபிக்கும் பொழுது நான் இப்படியாக ஜெபித்தேன், ஆண்டவரே அவளுக்கு நல்ல சுருட்ட முடி வேணும் சாமி, நல்ல டாலாக இருக்கணும், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையாக எனக்கு தாரும் என்று கேட்டேன். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அன்றைக்கி காலையில் தான் நான் ஜெபித்திருந்தேன். அன்றைக்கி காலையில் நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய தகப்பனார் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ சுருட்டு முடி பிள்ளைக்கு வேணும் என்று கேட்டிருக்கிற, டாலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிற, அதே மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை உனக்கு தருவேன் என்று சொன்னார். எனக்கு ஒரே சிரிப்பு, ஒரே ஆச்சரியம். என்ன அது சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் எப்படி கவனமாக குறித்து வைத்து நமக்கு சொல்லுகிறார் என்று. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி கூட நீங்கள் சொல்லலாம், சின்ன காரியத்தை தானே நான் ஆண்டவரத்தில் கேட்க போகிறேன் என்று. ஆண்டவர் எனக்கு பதில் தருவாரா? கட்டாயம் தருவார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரத்தில் ஒன்றொன்னா சொல்லும் பொழுது அதையெல்லாம் கணக்கில் வைத்து நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் அப்போஸ்தலர் 10:2 பாருங்கள், கொர்நேலியை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. தன் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவருடைய சன்னதியிலே கேட்கப்பட்டபடினாலே அன்றைக்கு பதில் வந்தது. அவன் மிகுந்த தான தர்மம் செய்கிறவனாக எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். இன்னைக்கு கூட நானும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நானும் ஆண்டவரத்தில் கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் தருவாரா என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி தான் சாலமோன் ஆண்டவரத்தில் கேட்கறதுக்கு முன்னாலே வந்து கேட்டார். 1 ராஜாக்கள் 3:5 பாருங்கள், கிபியோனில் அவனுக்கு
சொப்பனத்திலே தரிசனமாகி கர்த்தர் கேட்டார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. நம்ம விரும்புகிறத ஆண்டவரிடத்துல சொல்ல வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். நம்ம நினைக்கலாம் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும், நம்ம எதுக்கு கேட்கணும்ன்று. இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு கேளுங்க. நீங்கள் என்னெல்லாம் விரும்பி இருக்கிறீங்களோ அதையெல்லாம் கேளுங்க. கர்த்தர் கட்டாயம் அதை தருவார். கேட்கறதுக்கு முன்பாகவும் கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. ஆனாலும் சின்ன சின்ன விருப்பங்களை கூட, ஆசையை கூட கர்த்தரால் கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. சங்கீதம் 21:2 வேதம் சொல்லுகிறது, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். அப்படி தாவீது ஜெபம் பண்ணுகிறான், உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஒவ்வொரு உதடுகளின் சொல்லையும் ஆண்டவர் கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார். அது கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது ஜெபமாக இருந்தாலும் சரி, அதை கணக்கு வைத்து அதை தள்ளாமல் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 50:12 அதை பார்க்கிறோம். நம்ம சொல்லலாம், நம்ம சொல்லலாம், இவ்வளோ பெரிய காரியத்தை நான் கேட்கிறேனே, கர்த்தர் எனக்கு தருவாரா என்று. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 50:12, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தரத்தில் எல்லாம் இருக்கிறது. கர்த்தரால் அதை கொடுக்க முடியும். அவருக்கு எல்லா வல்லமே உண்டு பிரியமானவர்களே. சங்கீதம் 102:16 வேதம் சொல்லுகிறது, நாம் கதறி அழும்பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் ஒரு சகோதரி அனிதா என்று சமீபத்தில் சாட்சி சொன்னாங்க. அவங்க குழந்தை இல்லாமல் 14 வருஷம் அழுதாங்க. ஒரு குழந்தை இறந்தது, திரும்ப 2வது குழந்தையும் பிறந்து வயிற்றில் இருக்கும் பொழுதே இறந்து போனது. என்ன வேதனை! அப்போ ஒரு சகோதரி அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க வந்தவங்க, இனிமேல் உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, நீங்கள் ஏதோ பாவம் செய்திருக்கிறீங்க, அதனால தான் ஒவ்வொரு குழந்தையாக மரித்து போகிறது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் பாருங்கள், அவங்க யாராவது வந்து நமக்காக ஜெபிக்க மாட்டாங்களான்னு கண்ணீர் வெடித்து ஆண்டவரத்தில் கேட்டாங்க. ஆண்டவர் யாரையாவது அனுப்போம் சாமி, யாரையாகலாம் அனுப்போம் என்று கதறினார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் இந்த சகோதரி இடத்துல பேச வேண்டும் என்று ஏதோ எண்ணம் வந்ததுனால ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அனிதா எப்படி இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் என்று சொன்ன பொழுது அவங்க அழுதாங்க, கதறி அழுதாங்க. அண்ணே எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க காருண்யாவில் தான் படிச்சிருந்தாங்க. எனக்கு குழந்தை இல்லை, 14 வருஷமாக குழந்தை இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கேட்ட பொழுது என் கணவரும் அவர்களோடு சேர்ந்து கதறினார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், 14 வருஷத்திற்கு அப்புறம் அவங்க கன்சீவ் ஆகி அழகு குழந்தை பிறந்தது. இப்போ நாங்கள் சமீபத்தில் அந்த குழந்தை பேர் வைக்கும் பொழுது ஆலயத்திற்கு போய் அவர்களோடு கூட சந்தோஷப்பட்டோம். எனக்கு அருமையானவர்களே, இதே காரியத்தை உங்களுக்கும் செய்வார். இதுபோல் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட 2 பேருடைய சாட்சியை நாம் கேட்போமா? சகோதரி டெய்சி சகாயராணி திண்டுக்கல்லேருந்து எழுதியிருக்காங்க, என்னுடைய கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்தது. இதனால் நான் மிகவும் வேதனையோடு என்னுடைய நாட்களை கழித்து வந்தேன். இந்த நிலையில் நான் கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பிரார்த்தனை திருவிழாவில் கலந்து ஜெபித்தேன். அந்த நாளில் நீங்கள் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபித்தீர்கள். ஆண்டவரே, எமது பிள்ளைகள் குழந்தையை தரிக்கட்டும் சுவாமி, குழந்தையை சுமக்கட்டோப்பா. கர்ப்ப பையில் இருக்கிற ஒவ்வொரு நீர் கட்டிகளும் இப்பொழுது கரையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தொடுவீராக என்னுடைய சகோதரிகளை தொடும் அப்பா, தொடும் சுவாமி, தொட்டு சுகமாக்கும் அப்பா. அப்போது நான் உங்களோடு இணைந்து ஜெபித்தேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புத சுகத்தை கட்டளையிட்டார். தற்போது நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன். திரும்பவும் நான் மருத்துவமனைக்கு சென்று சோதித்து பார்த்தபோது எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று ரிசல்ட் வந்தது.
எனக்கு அருமையானவர்களே, இந்த சகோதரி டேசிக்கு கட்டியை காணாமற் போக செய்த தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிற அந்த சகோதரி எப்படி சொன்னாங்க பாருங்கள், மிகுந்த வேதனையோடு ஜெபம் பண்ணினேன் என்று. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்னொரு சாட்சி வாசிப்போமா? சிஸ்டர் லைலா ஈவன் கன்னியாகுமரியிலேருந்து எழுதியிருக்காங்க. நானும் என் மகளும் கடந்த 1.5 வருடங்களாக ஸ்கின் பிரச்சனையினால் மிகவும் வேதனைப்பட்டோம். மருத்துவமனைக்கு சென்று பலவிதமான மருந்து உபயோகித்தும் எங்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. இப்படியே எங்கள் வாழ்நாள் கடந்தது. இந்த நிலையில் ஒரு நாள் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நாளில் நீங்கள் வியாதி உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபித்த போது நானும் உங்களோடு இணைந்து ஜெபித்தேன். தோல் வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடும் சுவாமி, தொடுமப்பா. அது எந்த விதமான தோல் பிரச்சனையாக இருந்தாலும் இப்பொழுதே அது மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். உடைய உன்னத ஆவி இறங்கட்டும்ப்பா, இப்படிப்பட்டவர்கள் மீது இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும்ப்பா. விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை ஒவ்வொரு தோலின் மீதும் இறங்கட்டும். பிரச்சனை உள்ள ஒவ்வொரு தோலின் மீதும் இறங்கட்டும். வியாதி உள்ள ஒவ்வொரு தோலின் மீதும் இறங்குவதாக அதனுடைய ட்ரேஸே இல்லாதபடி ஆண்டவரே அது குழந்தையின் தோல் போல மாறிவிடட்டும் சுவாமி. எப்பொழுது செய்வீராக, எப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. மேலும் எங்களுக்கு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்குமாறு உங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன். நீங்களும் அதற்காக ஊக்கமாக ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தீர்கள். உங்களுடைய ஜெபத்தினால் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமான சுகத்தை கட்டளையிட்டார் என்று எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த சகோதரி லைலாவுக்கு மாத்திரம் இல்லை, அவங்க மகளுக்கும் ஸ்கின் டிசீஸ். 2 பேருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். டிவி நிகழ்ச்சியின் மூலமாக, இன்னும் கடிதம் மூலமாக கர்த்தர் அற்புதமாக சுகத்தை கட்டளையிட்டிருக்கிறார். இதே தேவன் உங்களுக்கும் இன்றைக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்கின் பிரச்சனையில் உள்ள வேதனைப்பட்டிருப்பாங்க. இந்த வேதனையின் ஜெபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பார். திக்கற்றவருடைய ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். இன்னும் சங்கீதம் 22:24 பாருங்கள், பட்டனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாக எண்ணவே மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்கவே மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்கிறார். எங்கள் அம்மா அப்படி தான் ஒரு முறை கோவில்பட்டியில் நடந்த நற்செய்தி விழாவில் கடைசி நேரம் ஜெபத்தில் கலந்து கொண்டார்கள். ஒரே மழை கொட்டு என்று கொட்டினது. அந்த மழையிலையும் விசுவாசத்தோடு ஆண்டவரை விடாமல் கதறினார்கள். அவர்களுக்கும் காலில் எக்ஸிமா இருந்தது, ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது, எங்கேயும் போக முடியாது. அவர்களுக்கு வெட்கம். எங்கேயாவது போனால் நான் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பேனே, கேவலமாக இருக்குமே என்று வேதனையோடு இருப்பார்கள். அந்த கூட்டத்தில் பாருங்கள், கொட்டுற மழையில் அவங்க கத்தடத்தில் கதறி அழுது பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இதே இயேசு அளிக்கிறார் கூட்டத்தில் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பதாக நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தோம். அப்போ அவங்க காலில் காமிச்சாங்க. கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு எவ்வளோ நல்லா இருக்கு பாரு, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தையும் கேட்கிறாரே என்று அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அற்பமாய் எண்ணாதபடிக்கு உங்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். ஏனென்றால் அவர் இயேசுவானவர் அந்த பாதையின் வழியாக கடந்து சென்றார். அவரை காரி துப்பினார்கள், கோலால் தலையில் அடித்தாங்க. நீர் தீர்க்க தரிசனம் சொல்லும், யார் உண்மை அடித்தது என்று தீர்க்க தரிசனம் சொல்லும் என்று கேலி பண்ணினாங்க. அவர் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டார். எவ்வளோ பேருக்கு அவர் அற்புதத்தை செய்தார். ஆனால் அவரை சிலுவையில் அறைய கொண்டு போன பொழுது யாரும் முன் வரவில்லை, அவருக்கு உதவி செய்வதற்கு வரவில்லை. கேவலமான நிலைமை, எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமை. யாருக்காக இதை சகித்தார்? நமக்கு ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வரும்படியாக தான் இந்த பாடுகள் எல்லாம் சகித்தார். உங்களுடைய வேதனை என்ன என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் என்ன என்பதை அறிந்திருக்கிறார்.
வேதனையோடு இந்த 2 சகோதரிகளும் ஜெபித்தாங்க. சகோதரி டேசி, லைலா 2 பேருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு உங்கள் ஜெபத்தையும் கேட்கும்படியாக இந்த இடத்துல அவர் இறங்கி இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலே ஜெபத்தில் கலந்து கொள்வோம். பெரியமானவர்களே, விளையாட்டாக அல்ல, சின்ன காரியமோ பெரிய காரியமோ இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் கட்டாயம் பதில் தருவார். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே சுவாமி, நீர் சொன்ன இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. உமது பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் அற்பமாக எண்ணவே மாட்டீரப்பா, உம்முடைய முகத்தை மறைக்கவே மாட்டீர் சுவாமி. அவர்கள் கட்டாயம் நீர் பதிலை தருவீரப்பா, தருவீர். என் பிள்ளையே, உனக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டு நீர் அவர்களுக்கு பதில் கொடுப்பீரப்பா, கொடுப்பீர். ஏனென்றால் அவர்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே ஆண்டவரே, மனுஷர்களால் உதாசீனம் பண்ணப்பட்டீரே ஆண்டவரே, வெட்கத்தை நீர் அனுபவித்தீரே சுவாமி. அந்த பிள்ளைகளுடைய வேதனை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி, எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறீரப்பா. சிலுவையில் ரத்தம் சொட்ட சொட்ட ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக தொங்கினீரே, அதை நினைத்தருளும் சுவாமி, அதை நினைத்தருளும்ப்பா, நினைத்தருளும். அவர்கள் வேதனை என்றோடு மறைவதாக ஆண்டவரே. மாமனார் மாமியார்னாலே கொடுமைப்படுத்தப்படுகிற அந்த நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுது அவர்களுக்காக இறங்கும்ப்பா, இறங்கும். இந்த வேதனை சகித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுவியும் சுவாமி. இந்த வேதனையிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை அந்த பிள்ளைகளுக்கு தாரும்ப்பா. சொந்த கணவராலேயே துன்பப்படுத்தப்படுகிற மனைவிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் இறங்குவீராக, அவர்களுக்காக இறங்குவீராக. மனம் இறங்கி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாரும்ப்பா. மகளுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த மகளுக்கு நல்ல வாழ்க்கையை தாரும் சுவாமி, தாரும்ப்பா, தாரும். கொண்டு வந்து அடிக்கிற புருஷன்மார்களே ஆண்டவரே சுகமாக்கும் அப்பா, விடுதலையாக்கும் சுவாமி, விடுவியும் அப்பா, விடுவியும். குடியிலிருந்து அவர்களை பிரித்து ஆண்டவரே அவர்களை நம்முடைய ஆவியினால் நிரப்பும் சுவாமி, நிரப்போப்பா. உன்னத ஆவி இறங்குவதாக, கட்டிகள் ஒவ்வொன்றும் மறைவதாக. இப்பொழுது எங்கெங்கு கட்டி இருக்கிறதோ, எங்கெங்கு ஃபைப்ராய்ட், சிஸ்ட், டியூமர் எல்லா கட்டிகளும் கரைந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, தொண்டையில் இருக்கிற கட்டி, ஆண்டவரே கழுத்து பாகத்தில் இருக்கிற கட்டிகள் ஒவ்வொன்றும் கரைந்து போவதாக. தலையில் இருக்கிற கட்டிகள் கரைவதாக, வயிற்றில் இருக்கிற கட்டிகள் கரைவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளை தடவி கொடுத்து சுகமாக்கும் சுவாமி, சுகமாக்கும். எல்லா வேதனையும் நீர் சகித்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் பட்ட பாடுகளை நினைத்து அந்த பிள்ளைகளை விடுவியும் அப்பா, விடுவியும் சுவாமி. எல்லா ஸ்கின்னையும் தொட்டு சுகமாக்கும் சுவாமி. ஸ்கின்னில் என்ன அரிப்புகள் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்பொழுது சுகமாவதாக. அவர்கள் ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உடைய வல்லமை இறங்குவதாக. சுகமா இருக்கட்டும் சுவாமி, ஒவ்வொரு தோலும் சுகமா இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, தோல் உரிந்து நாற்றம் எடுக்கிறது, வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிரச்சனையும் சுகமாகட்டும். எக்ஸிமா ஒவ்வொன்றும் சுகமாகட்டும்ப்பா. அரிப்புகள் சுகமாகட்டும். ஆண்டவரே, வேதனை இல்லாத வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தாரோப்பா. மனம் இறங்கி அவர்களை தொட்டு சுகமாக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தாரும் சுவாமி, தாரும். அவர்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு பதில் கிடைப்பதாக. அப்படியே நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்திருக்கிறார். மகிழ்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்கள் ஜெபத்திற்கு எல்லாம் பதிலை கொடுத்திருக்கிறார்.
கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அதை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாள் முழுவதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.